ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு ஹாப்பியான நியூஸோட வந்திருக்கோம். ரீசன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வாலாஜால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வீட்டு மனைகள் வந்து 3 வீட்டு மனைகள் வந்து பத்திரப்பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் வேணால் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதில் வந்து 2 பேருனுடைய ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க பெர்மிஷன் கொடுக்கல. அதில் ஒருத்தர் மட்டும் சரி பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளோட அட்டாச் பண்ணுறேன். ரீசன் என்ன அப்படின்னா, எல்லாம் இப்போ ஒரு காரு பைக்லாம் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து வெளியில சொல்லிக்கிறாங்க, கார் வாங்கியிருக்கேன், பைக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வீட்டு மேனை வந்து வாங்குறப்ப, ஒரு சொத்து வாங்குறப்ப ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து சொல்றது இல்லை. ஸோ அந்த ரீசன்ஸ்னால தான் இது வந்து அவங்களுடைய ஃபோட்டோவோட, ஸோ அவங்களுடைய ஒரு வாய்ஸோட எங்களை அப்டேட் பண்ண முடியல. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது ரியலாவே நடக்குது அப்படின்னு பார்க்க டெய்லிஸ் வீடியோஸ் போடுறோம், ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படியே வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு என்னை நேரில் வந்து பாருங்க. உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு சர்வே நம்பர் கொடுத்துருக்கேன். ஒரு லே அவுட்டு, ஒரு வீட்டு மேனை, அந்த வீட்டு மேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த ஏரியா பிளேஸ் நேமு, அது எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்குது, எந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு சர்வே நம்பர் இருக்கும். அந்த சர்வே நம்பர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து நம்ம ஈஸி எடுக்கலாம். சரிங்களா? ஸோ ஆன்லைனில் அதாவது வில்லங்க சான்று அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் நம்ம. அது ஆன்லைனில் ஈஸி எடுக்கலாம். அந்த ஈஸி எடுத்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, என்ன ஃப்ளாட் நம்பரோட உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எடுத்து வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வியூவர்ஸ் வந்து பார்க்கறதுனால இது வந்து பப்ளிக்காக வந்து அதெல்லாம் வந்து நம்மளால வந்து மென்ஷன் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் பர்சனலாக வரீங்க, பிளேஸ் பார்க்குறீங்க, ரியலாக இது வவுச்சரில் பார்க்குறோம், இவ்வளோ ஃப்ளாட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து நம்மளால ஷோ பண்ண முடியும். சரிங்களா? எதுக்காக இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போகிறது இல்லாமல், நமக்கு எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு ஆர்காட் சைடில். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே. சரிங்களா? இப்போ ஃப்ரைடே கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். 2026 ஜூனு 19 ஃப்ரைடே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கு. வாலாஜால ஒரு 15 லட்ச ரூபா மதிப்புள்ளையும், ஒரு 12 லட்ச ரூபா மதிப்புள்ளையும், ஒரு 6 லட்ச ரூபா மதிப்புள்ள வீட்டு மனைகள் வந்து இன்னைக்கு பத்திரப்பதிவு, கிட்டத்தட்ட ஒரு 3 வீட்டு மனைகள் வந்து பத்திரப்பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதை பண்ணனுடைய வீடியோஸ் தான் வந்து இப்போ நான் வந்து எடுத்துட்டு இருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன் ரோட் ஃபேஸிங்லேயே இருக்கும். சரிங்களா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் சரி, நம்ம வீடு உடனே கட்டி குடியேறணும் அப்படின்ற பர்பஸ்க்காகவும் சரி, இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வீட்டு மனையாக வந்து வாலாஜா சைடில் வந்து இருக்கு. சரிங்களா? அதனால தான் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு உடனே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா புக் பண்ணாங்க, உடனே கேஷ் பே பண்ணாங்க, உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 2 வீக்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. சரிங்களா? இது ரியலாக நடந்துட்டு இருக்குங்க. பார்க்குறவங்க பார்த்துட்டே இருக்காங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கலாம், இது உங்களுக்கு வந்து நீங்கள் நேரில் வாங்க, உங்களுக்கு பில்லோட உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்த டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன், நீங்களே ஆன்லைனில் உங்கள் ஃபோன்லேயே நான் சொல்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டு செக் பண்ணுங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். நடக்கலைன்னா என்ன கேளுங்க. ரீசன் என்ன, ஏன் எங்களுடைய இடங்கள் வந்து பார்க்குறாங்க, எப்படி அவங்களுக்கு உடனே வந்து பை பண்ணுறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுது என்ன அப்படின்னா, 100% வந்து லீகல் வந்து எங்களோடது வந்து தெளிவாக இருக்கும். சரிங்களா? வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகும், பட் கேளுங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருக்கு. 100% லீகல் வந்து தெளிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய இடங்கள் வந்து சொத்து வாங்குறாங்க, சொத்து வாங்குறப்ப நல்லா இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துடும், ஈஸி வந்துடும், பட் பட்டா வராது. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. பட் எங்களோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து லீகல் வந்து 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணுறோம். அகைன் 1 or 2 டைம்ஸ் ஒரு 3 லீகல் அட்வைசர் கிட்ட கொடுத்து அந்த லீகல் டாக்குமெண்ட் வந்து செக் பண்ணி சொத்து தெளிவாக இருக்குது, டிடிசிபி ரேர அப்ரூவலோட வாங்கி 100% கிளியர் டாக்குமெண்ட்டை நாங்கள் கொண்டு வரோம். அதனால் எங்களுக்கு ரெகுலராக வந்து கரெக்டாக பட்டாஸ்லாம் எல்லாமே எக்ஸாக்டாக வந்துட்டு இருக்கு. சாரி, ஓகேங்களா? ஸோ அப்போ டாக்குமெண்ட் அழகாக டாக்குமெண்ட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், ஈஸி பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ டாப் டு பாட்டம் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அந்த ஒரு காரணத்துக்காகவும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய இடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எடுத்துகிட்டு வர இடங்கள் வந்து உங்களுக்கு நியர்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய வாலாஜால இந்த இடம் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துலேயே காலேஜஸ், ஸ்கூல்ஸு, ஜங்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் இந்த டிஸ்டன்ஸில் வரும். ஏன் ஜங்ஷனு, இந்த காலேஜ், ஸ்கூல் இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிளேசஸில் நம்ம இடங்கள் கொண்டு வரும்போது ஃப்யூச்சரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸாக இருக்கும்.
குறுகிய காலகட்டத்தில் இன்னைக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களே ரீசேல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து ஒரு 200 to 300 வரைக்கும் வந்து உடனே ரீசேல் வேல்யூ போகுது நம்ம இடங்கள்ல. ஸோ இந்த ரீசன்ஸ்னால நம்ம இடத்துல பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற இடத்த விட நம்ம இடத்த பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 to 300 இந்த ரேஞ்சஸில் அதிகமாக சொல்லி வித்துட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லீகல் வந்து கிளியராக கொடுக்குறோம். டாக்குமெண்டேஷன்லேருந்து பட்டா வந்து நாங்கள் பண்ணி தரோம் அழகாக கிளியராக. ரோட் ஃபேஸிங்லேயே இருக்குது. 24 hours டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸோடு கொடுக்குறோம். எந்த ப்ரோக்கரேஜும் நாங்கள் பண்ணுறதில்ல. எங்களுடைய ஓன் லே அவுட்டு. நியர்பை வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறதால ஃபியூச்சரில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பிளேஸை டிமாண்ட் ஆக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரேட்டு வந்து கூடுதலாக ஆகுது. ஆல்ரெடி எங்ககிட்ட பை பண்ணவங்களே ரீசேல் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா 200 வச்சு தான் இன்றைக்கி அந்த இடத்துல வந்து போயிட்டுருக்கு. நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற ரேட்டை விட ஒரு 200 எக்ஸ்ட்ராவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு 200 to 300 வந்து மினிமம் ஒரு 3 monthsலேயே 3 to 6 monthலேயே நமக்கு வந்து ரீசேலே வந்து அவ்வளோ போகும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1500 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 1000 ஸ்கொயர் ஃபீட்லாம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 3 lakhs 4 lakhs வரையும் நமக்கு ப்ராஃபிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் ஸோ மக்கள் வந்து நீங்கள் இடத்த பார்க்கும்போது தாங்க அதை வந்து உணர முடியும். ஜஸ்ட் ஃபோட்டோலையோ வீடியோலையோ நம்ம உணர முடியாது. இப்போ ஃபோனில் பார்க்குறீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்டேட் பண்ணக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் வேணால் கலெக்ட் பண்ணி நம்ம எடுத்து செக் பண்ணிக்கலாம். பட் இடத்த பார்க்கும் போது தான் வந்து உணர முடியும். இதை வந்து இவ்வளோ நேரம் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பிளேசஸ் வந்து பார்க்குறாங்க, நியர்பை பார்த்தோம்னா இவ்வளோ ரேட் போகுது, இவங்க இவ்வளோ ரேட் கொடுக்குறாங்க, லீகல் தெளிவாக இருக்குது, பட்ட வரைக்கும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆன் ரோட் ஃபேஸிங் 24 hours டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, பஸ்ஸஸ் இருக்குது, நியர்பை ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் நியர்பையே இருக்கிறதுனால உடனே பீப்பிள் வந்து அட்வான்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 2 weeks வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுறாங்க, உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுக்குறோம். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பணம் இருக்கிறவங்க தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்ருங்க. ஏன்னா ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இன்றைக்கி நடந்த ரிஜிஸ்ட்ரேஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறேன். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மணியுமே இல்லாமல் தான் வந்தாங்க. ஒரு நாள் வந்து பார்த்தாங்க, 2 நாள் டைம் எடுத்தாங்க. உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh வந்து அட்வான்ஸ் பே பண்ணாங்க. பே பண்ணிவிட்டு உடனே பார்த்தீங்க அப்படின்னா உடனே அந்த ஒரு 15 lakhs அந்த மாதிரி வரும். ஸோ அவ்வளோ அமௌண்ட்டு வந்து அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னா அந்த மண் அந்த அளவுக்கு வேலை செய்யுது. அவங்க ஏதோ ஒரு கனவா நான் வீடு வாங்கணும்னு ஒரு கனவா இருந்தேன், வீட்டு மேலே வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்தோம், ஒரு கனவா இருந்தோம், அந்த கனவை நீங்கள் நிவர்த்தி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து பேசுனாங்க. அதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்து இன்னும் நிறைய பேருக்கு நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு எங்களுக்கும் ஒரு அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வந்து வந்திருக்கு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது பணம் இருந்தால் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. பணமே இல்லை அப்படின்னா கூட நம்ம வாங்கணும், அந்த இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னு வாங்கணும்னு நினைக்கும் போது இந்த பிரபஞ்சம் அதுக்கான பணத்தை வந்து ரெடி பண்ணி கொடுக்குது. அப்படி கொடுத்தது தான் இன்னைக்கு வந்து இந்த வீட்டு மனைகள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்கள 3 பேர் பண்ணாங்க. அதில் 3 பேரில் ஒருத்தர் வந்து எந்த பணமே இல்லாமல் தான் வந்தாங்க. அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துச்சு. அது நிச்சயமாக அது 1 to 2 yearsல அதை வந்து அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இதை வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா பார்வையாளர் மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டு மேலே வாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் இவ்வளோ நேரம் வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. ஸோ ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் எல்லாம், ஏன்னா எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜாலேருந்து வந்து த்ரோட் குடியாத்த வரையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மினிமம் பட்ஜெட்லேருந்து மேக்ஸிமம் பட்ஜெட் வரையும் எங்ககிட்ட இருக்குது. சரிங்களா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3.4 லட்சத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 லட்சம் வரைக்கும் எங்ககிட்ட இடங்கள் இருக்குது. உங்களுக்கு தகுந்த பட்ஜெட்டில் எல்லாமே டிடிசி ரேர் அப்ரூவல் தான், எல்லாமே வந்து ரோட் ஃபேஸிங் தான் வரும், எல்லாமே ஃபியூச்சரில் நல்ல அப்ரிஷியேஷன் போகக்கூடிய இடங்கள் தான். ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு பொறுத்து பட்ஜெட் வந்து மாறும். ஸோ நம்மக்கிட்ட என்ன பட்ஜெட்டில் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு 1 to 1 உட்காரும் போது தான் நமக்கு தெரியும். ஜஸ்ட் வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஃபோன் பண்ணும்போது இது என்ன ரேட்டுன்னு உடனே கேட்குறீங்க. இவ்வளோ இடங்கள் வந்து போடுறோம், அதில் எந்த இடங்கள் பற்றி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றது தெரியல. ஸோ எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா பணம் இருந்து தான் இடம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இடம் வாங்கணும்னு வந்து நீங்கள் மனசில் ஒரு உறுதியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். கடவுள் நம்பிக்கையாக இருந்தால் கடவுள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. நான் பிரபஞ்சத்தை யூனிவர்ஸை நம்புறேன். ஸோ யூனிவர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், நம்மக்கிட்ட ஒரு 3.4 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் இடங்கள் இருக்குது. எல்லாமே டிடிசிபி ரேர் அப்ரூவல் ரோட் வாலாஜிலேருந்து நாங்கள் குடியாத்தம் வரையும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். லீகல் தெளிவாக இருக்கும், எந்த ப்ரோக்கரேஜ் கிடையாது, டாப் டு பாட்டம் எல்லா ஒர்க்கும் அப்படியே பட்டா வாங்குற வரைக்கும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம்.
வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்குது, ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள். ஆஃபீஸ் வாங்க, பாருங்கள், இங்கே வவுச்சர் எடுத்து கொடுக்குறோம், பில் வவுச்சர் எடுத்து கொடுக்குறோம், பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்ஸ் புக் ஆயிருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஆப்டா என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படின்றத 1 to 1 வந்து பேசுகிறப்ப நமக்கு தெரிய வரும். தெரிய வரும்போது அந்த இடத்த போய் பார்ப்போம். அங்கே எந்த டைமில் உங்கள் மனசு ஒன்று சொல்லும். ஸோ அந்த மனசு என்ன சொல்லுதோ அதுதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனாக முடியும். அதுதான் வீட்டு மனை வாங்குறத கனவாக வரும். சரிங்களா? லாஸ்ட் சண்டே கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு ஜஸ்ட் விசிட் பண்ண வந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் சண்டே ஆர்காடில் ஒரு பிளேஸ் போட்டிருந்தோம். ஜஸ்ட் விசிட் பண்ண வந்தாங்க. ஒரு ஃபேமிலியோட வந்தாங்க. அவங்க விசிட் பண்ண வந்தவங்கள ஃபேமிலியில் அவங்க லேடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வாங்கியே ஆகணும் அப்படின்றது அப்படியே ஸ்டெடியாக நின்னாங்க. அந்த இடம் அந்த அளவுக்கு பேசிச்சு. என்ன ரியலாக வந்து நான் நடக்கிறத சொல்லிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் போனவங்க வந்தாங்க. ஒரு 6:30க்கு மேலே தான் வந்தாங்க. வந்து விசிட் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக வந்தாங்க. வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அன்றைக்கி ஈவினிங்கே 7 o'clock வந்து ஒரு 2 ஃப்ளாட் வந்து அவங்க புக் பண்ணி போயிருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அது ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஆக்சுவலாக எந்த பிளானுமே இல்லாமல் தான் வந்தாங்க. அந்த இடம் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு பேசிச்சு. ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு 2 குழந்தை. இப்போ வந்து 5th 6th இந்த ரேஞ்சஸில் படிக்கிறாங்க. அப்புறம் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ஒரு ஹையர் கிளாஸஸ் போகிறப்ப இடம் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஹையர் கிளாஸஸ் போகிறப்ப நிறைய செலவுகள் வரும். ஸோ இந்த டைமில் 2 குழந்தைகளுக்காக ஆளுக்கு ஒரு ஃப்ளாட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ ஃபியூச்சரில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணுறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து அப்டேட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்காக வந்து அது ஒரு 7 லட்ச ரூபா அந்த மாதிரி வரும் அந்த இடங்கள். அப்போ 7 லட்ச ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். குறைஞ்சது பாருங்க, நிலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து 10 மடங்கு வளர்ச்சி அடைங்க. இன்னைக்கு 7 லட்ச ரூபா அப்படின்னா கூட அந்த குழந்தைங்கள் வளர்ந்து ஒரு காலேஜ் ஸ்டேஜ், ஒரு மேரேஜ் ஸ்டேஜ் வரப்ப 10 மடங்கு வளர்ந்துச்சு அப்படின்னா கூட 70 லட்ச ரூபா ஆகி போச்சுங்க. 2 மனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா வந்துடும். அந்த 1.5 கோடி ரூபா நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக கொஸ்டின் மார்க் தான். இது டெஃபினட்டாக முடியாது. 1 லேக் சம்பாதிச்சோம் அப்படின்னா கூட முடியாது. ஆனால் நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த இடம் நம்மளுடைய குழந்தைங்களுக்காக எதிர்காலத்தில் சம்பாதிச்சு கொடுக்கும். இது வந்து அடிப்படை தேவைகளில் ஒன்று. நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு இடத்த தான் அவங்க வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு 3 ஃப்ளாட் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். எங்களுடைய அனுபவங்களை தான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். இது தெரியாமல் நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அமௌண்ட்டும் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டைமிங்கும் லாஸ் பண்ணுறாங்க. அதில் நிறைய வந்து எங்களுடைய அனுபவங்கள் இருக்குது. அதனால் இதை சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் வரக்கூடிய அதான் இடங்கள் வாங்கிறதுக்கு வரக்கூடிய அவங்களுடைய அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் கேட்டு தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யங் ஏஜில் மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் பண்ணிட்டு ஃபியூச்சரில் வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அதை வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். எனிவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாலாஜால ஒரு 5 லட்ச ரூபா, 6 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 12 லட்ச ரூபா இந்த பட்ஜெட்டில் நமக்கு வந்து இடங்கள் இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு 3 ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு. அது வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ். அந்த ஹாப்பியான நியூஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்பினேன். நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருக்கேன். பணமே இல்லாமல் கூட வாங்க முடியும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. வந்தவங்களும் அப்படிதான். அவங்களுக்கு எப்படி அரேஞ்ச் ஆச்சு அப்படின்னு இன்றைக்கே இப்போ கூட ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்தோடனே அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. சார் எப்படி அரேஞ்ச் ஆச்சுன்னே தெரியல, எங்கள் சும்மா பார்க்க வந்தோம், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய இடங்கள் பண்ணணும் அப்படின்ற நிறைய பேருக்கு ஒரு வீட்டு மனைகளை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கனவும் இருக்குது, ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மகிழ்ச்சியோட நிறைவு செய்கிறேன். நன்றி.